ஹாய் ராமேஸ்வரா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு சங்குக்காக நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீரியஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாண்டா. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்ச்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஹெட்செட் மஸ்டா. ஸோ குட்டி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஜேகேவும் தான். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜேகே இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வரோட ஃப்ரெண்டாக. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஜங்குக்கோ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வரோட கசன் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு அவரை தெரியும். ஸோ வந்துட்டு அவருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வர் எல்லோரும் வந்துட்டு பேசின பேச்சு. ஸோ பட் நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு நான் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டுருப்பீங்க. ஸோ ஏன்னா 10th தானே படிக்கிறோம், ஸோ இப்போவே வேண்டான்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டுருப்பீங்க. பட் ஜேகே வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்டே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் லைட்டாக லவ் எட்டி பார்த்துருக்கும். பட் அந்த உங்களுக்கு லவ் அந்த நேரமோ என்னமோ தெரியல. ஸோ ஜேகே வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க 2 வருஷமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஒரு ஷாக்கான நியூஸாக தான் இருந்திருக்கும். பட் கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வர், அதாவது ஜிமன், ஸோ வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ 2 பேரும் வேறு பிளேஸ். ஸோ அவர் வந்துட்டு புசானில் இருக்காருனா நீங்கள் வந்துட்டு சேவல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு ப்ரூவ் ஆகிருந்திருக்கும் அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்படின்றதும். ஸோ உங்களுக்கு வந்த லவ்வும் போயிடுச்சு. ஸோ என்னடா அப்படி சொல்லிட்டு இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டு இருக்குது. பட் நீங்கள் ஜேகேவை ட்ரூவாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஆஃப்டர் 5 years கழிச்சு நம்ம இப்போ வந்துட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ என்னென்ன கரெக்டாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ டடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் தான். ஸோ பஸ்லேருந்து இறங்குறீங்க. ஸோ செம்ம ஸ்டைலாக வந்துட்டு ஸோ வெஸ்டர்ன் வேர் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ கே ஃபிக்ஷனில் தான் போட்டிருக்கீங்க. ஸோ கே மாடலில். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படி பாருங்க. ஸோ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. ஸோ அவள் வந்துட்டு வேறு கிடையாது, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனி தான் அவங்களோட ஃப்ரெண்டு. அண்ட் வந்துட்டு நீங்கள் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜிமினுக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ஸோ பார்க்காக தான் அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அவர் 2 பேருக்கும் மேரேஜ். ஸோ அதனால நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ புசானில் மேரேஜ், நீங்கள் சேவலில் வந்திருப்பீங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜெனி கூட வரீங்க. ஸோ அவளும் உங்கள் ஃப்ரெண்ட் தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு நம்ம பார்க்குக்கு ஃப்ரெண்டு தானே. ஸோ அவளை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவளும் வரா. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வரீங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸை விட்டு 2 பேர் இறங்கி இப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ரேண்டமாக வந்துட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன வழி எதுனே தெரில, நம்ம நடந்து போவோம் அப்படிமா நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டு நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஸோ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தான் இப்போ போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜெனி உங்ககிட்ட ரேண்டமாக பேசுகிறா, நீங்களும் ரேண்டமாக பேசிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஆக்சிடெண்ட்டலாக ஒரு பர்சன் மேலே ஹிட் ஆகிடுறீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஐம் சாரி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அந்த பர்சனும் சாரி சொல்கிறாரு. அப்போ தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு டோட்டலாக ஒரு ஃபேஸ் அப்படியே ஒரு ஆங்கராக வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. உங்கள் ஃபேஸ் அதுக்கு மேலே, ஸோ அவருக்கும் மேலே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு ஜெனி வந்துட்டு பார்த்துட்டு ஜங்குக் எப்படி இருக்கீங்க ஜங்குக்கா நான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கான்னு மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜெனிக்கு வந்துட்டு ஜங்குக்கு தெரியும். ஸோ அவங்க ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜேகே பார்த்து அஃப்கோர்ஸ் மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் ஜேகேவோட ஃப்ரெண்ட் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்டு. ஸோ இப்படி 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜெனி தான் வந்துட்டு கம்பெனி கொடுத்து பேசிகிட்ருக்கா. நீங்கள் செம்மగా நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கல வந்துட்டு. பட் ஜெனி விட்டுட்டும் போக முடியாதில்ல அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து சம்திங் தான் ரெண்டமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி காலில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் தான், கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு ஜேகேவும் சாயனுவும் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னவோ வந்துட்டு அது என்னவோ தான். ஸோ டக்குன்னு வந்துட்டு அவனோட பைக்கை வந்துட்டு கீழே போட்டுறான். ஸோ அது கொஞ்சம் ஹிட் ஆகி வந்துட்டு உங்கள் கிட்டே தான் வந்து விழுகுது. ஸோ நீங்கள் குனிஞ்சு எடுக்கிறீங்க. பட் அது ஜேகேவோட பைக்கை கீ தான். ஸோ நீங்கள் எடுத்து நிமிஷத்துக்குள்ளே ஜேகே உங்கள் கையில் வெடுக்கிறது புழுங்குறான். ஸோ உங்களுக்கு காண்டாக இருக்குது, ஏன் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், நம்ம தான் அவன் மேலே கோபமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கடுப்பாகிடுது. சரி நான் போகிறேன், நீ வரையா வரலையா அப்படின்ற மாதிரி சொல்ல
அந்த வரேன்னு சொல்லிட்டு சரி அப்புறமா மீட் பண்ணலாம், வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக போயிட்டு பார்க்கெல்லாம் மீட் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வரும்போதே எந்த ஃபேஸை நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்கவே கூடாது, இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சானோ அவன் ஃபேஸ்லேயே முழிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பி தள்ளுறீங்க. ஸோ வந்துட்டு பார்க்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஜேகேவை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெனி சொல்கிறான். ஓ வீடு 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 அப்படின்னு சொல்ல, ஸோ மேட்ச் பண்ணியிருக்கான் அவன் கையில் பார்த்தானே அவனும் வீடு அப்படின்னு சொல்ல, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கும் ஜெனிக்கும் ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க, அங்கே போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே காமிச்சோன்னா ஜேகேவும் என்னவோ தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஜேகேவோட அந்த கோவமான ஃபேஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி எமோஷ்னலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ என்னவோ பட்டு என்ன மச்சாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் நைட் டைம் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு புலம்பிகிட்ருக்கான். ஸோ என்னவோ தான் கம்பெனி கொடுத்துட்ருக்கான். ஸோ என்னவோ கிட்ட என்னவோ நம்ம காலைல ஒரு பொண்ணு பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல, யாருடா ஒயனா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அவன் யார் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல, தெரியும்டா, நீ லவ் பண்ண பட் அந்த பொண்ணு நான் லவ் பண்ணல, நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்னாங்கல்லே அந்த பொண்ணு தான் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஒரு காலத்தில் அவள் ஏஞ்சல் தெரியுமா, இல்லை நான் உண்மையாக லவ் பண்ணேன் தான், இல்லைன்னா சொல்லலை, பட் நான் அவளே தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ரேண்டமாக இன்னொரு பொண்ணை பற்றி சொல்லிகிட்ருக்கான். பட் நான் ரியலாக லவ் பண்ணது ஒயன்தான். பட் எனக்கு அது அப்போ புரியல. அவள் வந்துட்டு என்கிட்ட மொத்தமாக பேசுகிறதே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டா. அப்போ புரிஞ்சுது எனக்கு. அவள் இங்கே இருந்தாடா, ஏஞ்சலாக இருந்தா தெரியுமா. சரிடா ஜேகே, அப்புறம் என்ன அவளை பார்த்து முறைச்சிட்டே இருந்தேன், அது உனக்கு தெரியாதா, எல்லாம் யோன்ஜுனால அப்படின்னு சொல்ல, யோன்ஜுனா அப்படின்னா கேட்க, ஆமாம், அவள் என் கூட பேச ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து அவள் யோன்ஜுனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டேன். அதனால தான் எப்படி என்னால் யோன்ஜுனுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜேகே அப்படி சில டைப்பாக இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவன் வந்துட்டு உங்களை லவ் பண்ணிட்டுருப்பான். பட் அவனுக்கு எது லவ் என்ன அப்படின்றது ஒன்றுமே புரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு புதுசாக லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு அப்போவே அது பிரேக்கப் ஆகிருக்கும். ஸோ அப்படி கொஞ்ச நாள்லேயே ஸோ நீங்களும் பேச ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே சோலோ லைஃப் தான் அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு புலம்பி தள்ளிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜேகேவோட நினப்பு தான் வந்து போகுது. ஸோ நீங்களும் பேசிக்காக ஜேகே ரொம்ப லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த 1 இயர் ஜேகேவோட கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அட் லாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜேகேவோட ரியல் கேரக்டர் தெரியும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் லவ் பண்ணது ஒன்ஸ் லவ் பண்ணது தான். ஸோ உங்களால் மாற்றிக்க முடியல. ஸோ இப்படி கொஞ்ச நேரத்தில் நீங்களும் படுத்து தூங்கிடுறீங்க. அந்த பக்கம் ஜேகேவும் தூங்கிடுறான். ஸோ மேரேஜ்க்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட இருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி ஒரு 2 டேஸ் போகுது. ஸோ ஒரு 2 டேஸ் வந்துட்டு நல்லா பூசானை சுற்றி பார்க்குறது இந்த ஒர்க்காகவே அவங்களுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ 2 டேஸ் லேட்டர் 3rd டே மார்னிங் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாலாம் ஆகிட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் ஸோ ஃபுல் பியூர் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு குர்த்தி மாதிரி ஸோ லைக் சுடி மாதிரி வேர் பண்ணுறீங்க. ஸோ அதில் பார்க்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக செம்ம ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ ஒரு ஏஞ்சலிக் வைப் அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே மிரர் மடைன்னு பார்த்துட்ருக்கீங்க. நல்லாயிருக்குமா, சுமாராக தான் இருக்கும் அப்படின்னமா நீங்கள். ஸோ வந்துட்டு நீ அப்படியே வந்துட்டு ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஸோ நீங்கள் வெளியே வரதை பார்த்துட்டா ஜெனி ஜிம்மன் அப்புறம் பார்க்கலாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வாய்ப்போல்னு பார்த்துட்ருக்காங்க. என்ன இது இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தாலும் பிக் கே ஃபிக்ஷனில் தான் சுற்றிட்டுருப்பீங்க. திடீர்னு வந்துட்டு இந்தியா சைடு வரோம் வந்துட்டு அவ்வளோங்க வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ பார்க் என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்க, ட்ரெஸ்ஸு பார்த்தா தரல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கை விரிச்ச மாதிரி பார்த்தா தரல அப்படின்ற மாதிரி. ஸோ ஜெனி வந்துட்டு அதெல்லாம் தெரியுது, என்ன திடீர்னு இந்தியாவுக்கு போயிட்டீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் வந்துட்டு மதர் கண்ட்ரியை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு சரி வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ ஜிம்மன் பார்க்கு அப்புறம் வந்துட்டு ஜெனி 3 பேர்த்தையும் பார்த்து வந்துட்டு ஜிம்மன் வீட்டுக்கு போகலாம், சாரி ஜிம்மன் இல்லை, ஜிம்மன் உட்காந்துருக்காரு, சுகா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சும்மா ரொம்ப போர் அடிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே சுகாவோட பேபிலாம் இருக்கும்ல விளாட்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களாம் வரல அப்படின்ற மாதிரி ஜிம்மனும் பார்க்க சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க,
எனக்கு ஒர்க் இருக்குது நாங்கள் வரலாடின்னு வர சொல்ல, சரி ஜென்னி நீ நாள் வாடி. இல்லை நான் வந்துட்டு பார்க்கு ஜிம்மின் அப்புறம் எல்லோரும் கூடயும் வந்துட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வர சொல்ல, வெளியே வா சொல்லவே இல்லை. அம்மா ஜிம்மினோட அம்மா அப்பா பார்க்கோட அம்மா அப்பா எல்லோரும் வராங்களா அப்படின்னு வர சொல்ல, ஓ ஃபேமிலி சேர்ந்தா அப்படின்னு மாதிரி நீங்கள் ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வந்துட்டு சுகா அப்பா வீட்டுக்கே போய்க்கிறேன் நீங்கள் அதான் குடும்பம்னா வரமாட்டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜெனிக்கிட்ட போகாத வேண்டாம் அந்த ரிஸ்க்கு வேண்டாம் உனக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் அவன்கிட்டன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு போடி எங்களுக்கு தெரியாத ரிஸ்க் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மனோட அம்மா அவங்கள பாட்டேன் நீங்கள் வெளியே கிளம்பிட்டே என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஆமாம்மா நான் சுகா அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓ சுகா வீட்டுக்கு போறியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுங்கம்மா நீங்கள் கேட்டு பண்ணாத ஹெல்ப் அப்படின்னு மாதிரி நீங்கள் அது போகிற வழியில் இந்த பார்சலை ஜேகே வீட்டில் கொடுத்துட்றியா அப்படின்னு மாதிரி சொல்ல, எது அப்படின்னா நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுமா அப்படின்மா நீங்கள் இழுக்கிறீங்க. போகிற வழி தானே ஜேகே வீடு, ப்ளீஸ்மா கொடுத்துருமா, ஜேகே வீட்டில் ஜேகே அம்மா அப்பா எல்லோரும் இருப்பாங்க, ப்ளீஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஜிமின்னு வருவான்மா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஸோ வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறான் பையன் போ அங்கே வந்துட்டு ஜேகே இந்த டைமுக்கு இருக்கிறது கஷ்டம்தான், அப்படியே இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தென் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். பயப்படாத போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமன் நீங்களும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா போ வந்துட்டு அந்த வீட்லேயே இருக்கலாம் சொல்லலைல்ல, போயிட்டு கொடுத்தோடனே வந்துடு, காலிங் மேலே ஆடி யாராவது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கையில் கொடுத்துட்டு வந்துடு ப்ளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் நான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மின்னு ஸோ அப்புறம் நான் ரெடி ஆகணும்ல டைம் ஆகும்ல அப்படின்னு மாதிரி அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி போகிற வழியில் தானே ஸோ சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பேக்கை வாங்கிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்துட்டு ஜேகேவோட வீடு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்துட்டு சுகாவோட வீடு இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டில் அப்படியே சும்மான்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு விளையாண்டு ஜேகே வீட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஜேகே வீட்டு கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யாருமே வரல யாருமே போகல, அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துருக்கீங்க. சரி கொடுத்துட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க. ஸோ போயிட்டு காலிங்கில் ரேங்க் பண்ணுறீங்க. ஸோ ரேங்க் பண்ணால் ஓப்பன் பண்ணுறது ஜேகே தான். ஸோ ஜேகே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டா அப்படியே உங்களை வந்துட்டு மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறான். ஸோ ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அவ்வளோ ஒரு ப்ரிட்டியாக இருக்கீங்க இந்த ஒயிட் குர்த்தியில். ஸோ ஃபுல் ஹேண்டு தென் வந்துட்டு ஷால்லாம் வியர் பண்ணி அப்படியே அழகாக இருக்கீங்க. தென் ஃப்ரீ ஹேர்லாம் இது பண்ணி அவனுக்கு உங்களை பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரியே தான் தருது. அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஹலோ மிஸ்டர் இந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸை கோவமாக மாற்றிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவன் ஃபேஸ் அப்படியே கோவமாக மாறுது. டக்குன்னு உங்கள் மேலே காண்டு தான் வருது அவனுக்கும். ஸோ எடுக்கணும் உங்கள் கையில் பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஜேகே வந்துட்டு அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் யோஜனில் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாட் என் பாய் ஃப்ரெண்ட் யோஜனா, அவன் என் பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ இப்படி தான் சொல்கிற பட் ஊரே அப்படி தானே சொல்லுது அப்படின்னு மாதிரி அவன் ஹலோ மிஸ்டர் நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். உங்களை மாதிரிலாம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறதுலாம் உங்களை மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸோ இப்படி வார்த்தையை விட்டுடுறீங்க. ஜேகேக்கு வரதுக்கும் வாட் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். நீங்கள் கையை விடு, நீ இப்படி டச் பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜென்மம் வந்துட்டு பேசுகிறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன், அது வந்துட்டு கை டச் பண்ணாது அப்படின்னு மாதிரி நீங்கள் ஸோ ஜேகேக்கு வந்துட்டு கோவம் பயங்கரமாக வந்துச்சு. என்ன சொன்னேன், நான் உன்னை டச் பண்ணால் உனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா, இன்னைக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களை தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு விடு அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லை போல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்ட்டி அங்கிள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீ என்ன கற்றுனாலும் யாரும் வர மாட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னா யாரும் சொல்லிவிட்டு உங்களுக்கு தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ மாடிக்கு தான். ஸோ நீங்கள் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்கடா இழுத்துட்டு போகிறேன், என்னை விட்டு தொலை அப்படின்னு மாதிரி அவன் திட்டுறீங்க. பட் அவன் வந்துட்டு விடவே இல்லை. ஸோ உங்களை இன்னும் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன சொன்னி என்கிட்ட பேசினா உனக்கு இரிட்டேட்டாக இருக்குது, நான் உன்னை டச் பண்ணால் உனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சி பெட்டில் தள்ளுறான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சார் வந்துட்டு உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்களை ஹோராக வரான். ஸோ டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு உனக்கு பெட்லாம் ரொம்ப ஓவர்,
அப்படி சொல்லிட்டு உங்களை திருப்பி அவன் மேலே ஏஞ்சிட்டு உங்களை அப்படியே கீழே தள்ளுறான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டப்புன்னு கீழே தள்ளி விட்டுறான். உங்களுக்கு அப்படியே பேக் ஹெட்டில் சரியான அடி. ஸோ உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்கும் உங்கள் பேக் ஹெட்டே. ஸோ வந்துட்டு உங்களால் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணவும் முடியல. ஸோ இது மாதிரி தள்ளலாம் அப்படியே ஹேர் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே வந்துட்டு இழுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு அவங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே வந்துட்டு அவன் பெல்ட்டால் அப்படியே டைப் பண்ணிடுறான். உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு அந்த பெட்டு இது இருக்குல்ல, ஸோ கீழே அந்த பெட்டோட 4 சைடில் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் ஒன்றில் பிடிச்சி கட்டி வச்சிடுறான். ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் விட்டு பெக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ப்ளீஸ் விடு ப்ளீஸ் விட்டு ஜெக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஒர்க்கை தான் பார்க்குறான். ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் எவ்வளவோ கத்துறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்டை ஆட்டி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவன் வந்துட்டு விட்டுற மாதிரி இல்லை. ஸோ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே நீங்கள்லாம் பயங்கரமாக அழுறீங்க. ஸோ அப்படியே அட் லாஸ்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. அப்படி கத்துறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்க கூட மேக் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்படியே ஒரு 1 hour லேட்டர் நீங்கள் டோட்டலாக அப்போவே வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அவன் இப்போ தான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து புல் அவுட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அவன் அப்படியே எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இல்லாமல் ஏஞ்சி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ உங்களுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்டு அதில் போயிடுறான். நீங்கள் இப்படியே ஃபெயிண்ட் ஆகி தான் இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. ஸோ வெளியே போயிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பக்கம் ஜிம்மன் பார்க் தென் வந்துட்டு ஜெனிஸ் அவங்க 3 பேரும் பாத்துலேயே வந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலி கூட போனால் வந்துட்டு எல்லாம் கிளம்பி வரணும். ஸோ அவங்க இங்கே வெளியே போகிற சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டுருக்கோம். இவங்க வந்துட்டாங்க. ஸோ போதும் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. சரி வந்துட்டு சுகா வீட்டில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. சரி இன்னுமா அவள் வந்துட்டு அங்கே இருக்கா. ஸோ மத்தியானம் ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு. அவள் சாப்பிட்டாலான்னு தரலன்னு சொல்லிட்டு ஜெனி தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் எடுக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்கிட்ட சொல்லு. ஸோ ஜிம்மன்கிட்ட சுகாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ சுகாவுக்கு கால் பண்ணா சுகா அட்டன் பண்ணிட்டு சொல்லிட்டா அப்படின்னா கேட்க வயன் இருந்தால் வயன்ட்ட கூட அப்படின்னா சொல்ல வயன் எங்கடா இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல எது வயன் வரலையா அப்படின்னா சொல்ல ஆமாம் அவள் காலைல இங்கேருந்து கிளம்பிட்டாடா உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிவிட்டு வந்த வயன் நான் வரேன்டா சொல்ல போகிறேன். அவன் உண்மையிலேயே வரலடா சொல்லிட்டு என்னது அப்படின்னா ஷாக் ஆகிட்டு சரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக. ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாய்க்கெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வேக்க ஆகிறீங்க. ஸோ இப்படி வேக்கான உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெயின். ஸோ உங்கள் பேக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அண்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு போய் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்க வருது. ஸோ உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதை டிஸ்டர்ப் ஆகி தான் எழுந்திருப்பீங்க. ஸோ பார்க்குறீங்க உங்கள் ஃபோன் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பெட்டுக்கு கீழே வந்துட்டு போயிருக்கும். ஸோ உங்களை தள்ளி விட்டும் போது ஸோ அப்படின்னு உங்கள் கையை வச்சு இப்படி எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்க் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அழுகுறீங்க பார்க்குக்கிட்ட. ஸோ பார்க்கா என்னாச்சுடி ஏண்டி அழுகுற எங்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ நீங்கள் அவங்ககிட்ட அழுதுகிட்டே வந்துட்டு நான் ஜேகே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. ஜேகே வீட்டில் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் ஸோ நீங்கள் ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுறீங்க. அவள் தான் என் லைஃபே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. இருடி வரேன்னு சொல்லிட்டு 3 பேர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு டோரில் ஓப்பனில் இருக்குது. பட் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு எங்கடி இருக்குது அப்படின்னு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஜேகேவோட ரூமில் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகேவோட ரூம் வெளியேருந்து லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்துட்டு அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க ஜெனியும் பார்க்கும். ஜிம்மனுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் டக்குன்னு வெளியே போயிடுறான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அந்த பெட்ஷீட் இருக்குல்ல ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக ரேப் பண்ண மாதிரி வந்துட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ பார்க்கும் ஜெனி ஃபாஸ்ட்டு உங்ககிட்ட ஓடி வராங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஜெனியை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறீங்க. பார்க்க ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறீங்க. ஸோ ஜெனி என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ ஜேகே தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ரொம்ப அழுறீங்க. இனி என் லைஃப்பில் எனக்கு ஒரு டைமும் இவன் பண்ண தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறீங்க. ஸோ இப்படி ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கே.
"எந்திச்சு வா நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியலடி, என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அவகிட்ட. ஸோ ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்க்க. சரி உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் பாதி வந்துட்டு அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. இல்லையா ஃபுல்லாக பிளட் ஸ்டைனாக இருக்குது. ஸோ பிளட் ஸ்டைனாக இருக்கும், ஒயிட் தானே, ஸோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெனி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சரிடி சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவனுங்க 2 பேருக்கும். ஸோ எப்படின்னு அவங்களால பார்க்கவே முடியல. ஸோ வந்துட்டு ரூம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க் தான் வெளியே வர. என்னாச்சு பார்க் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ வந்துட்டு சுமன் ஜெகே நான் சொல்கிறேன், ஜெகேவோட சிஸ்டர் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த ரூம்குள்ளே போய்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வேர் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போ தான் ஜெமனை வந்துட்டு உள்ளவே வர சொல்கிறாங்க. ஸோ ஜெமன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு கண்ணெலாம் ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸாக நிற்குது அவளுக்கு. ஸோ ஜெமனுக்கு ஒன்றுமே புரியாமல் கேட்குறான். ஸோ இப்போ தான் பார்க்க எல்லாத்தையும் சொல்கிறாள். ஜெமனுக்கு செம்மக்கம் வருது ஜெக்கே மேலே. அவனுக்கு இவ்வளோ தைரியம் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி செம்மக்கம் வருது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் என்ன இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து அலறிங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜெமன் அப்படி உங்களை கேரி பண்ணிவிட்டு ஸோ வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அதில் ப்ளீஸ் அந்த வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜெமன் சரி உன்னால் நடந்து வர முடியாது, நான் வந்துட்டு போய்ட்டு கார் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கார் எடுக்கிறதுக்காக போயிடறான். ஸோ பட் நீங்கள் இன்னும் ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன சொல்கிறது, உங்களுக்கு எப்படி சமாளிப்படுறது எதுவுமே தெரியல. ஸோ ஜிம்மன் உங்களை பிக் பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு உங்களை ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் படுத்துடுறீங்க. ஸோ ஜிம்மன் உங்களை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வீக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ வீ அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜிம்மன் அப்படின்னா கேட்க, ஜேகே எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, தூ இங்கே தான் இருக்கான், எப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்ன இப்போ தான் ஒரு 1 hour இருக்கும் அப்போ தான் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்ன பாய்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனுக்கு போட்டு செம்ம கோத்தில் வராரு. ஸோ வந்து அவன்ட்டு சுற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜேகே மட்டும் ஏதோ யோசிச்சுட்டு டீப்பாக யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜெமினி வந்துட்டு ஜேகேவோட காலில் தான் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஜேகேக்கு விடாமல் ஸ்லாப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ பசங்களாம் வந்துட்டு ஜெமினி தடுக்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, என்னட்ட தடுக்கிறீங்க, அவன் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறான் ஜேகேவை போட்டு. ஸோ இப்படி ஜெமினி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவன் என்ன தெரியுமா பண்ணான், ஒரு பொண்ணு லைஃபவே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டு இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக உட்காந்துட்ருக்கல, கொஞ்சம் கூட இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டாகவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். உனக்குலாம் அறிவு எந்த சென்ஸ் எதுவுமே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறான். பயங்கரமாக வந்துட்டு அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ஜேகேவோட லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். ஸோ பசங்களாம் தடுத்துட்ருக்கானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா. எனக்கே அந்த பொண்ணு பாவமாக இருக்குடா பார்க்க, உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திட்டி அடிச்சிட்ருக்காரு. ஸோ ஜேகே எதுவுமே பேசலாம், அப்படியே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கண்ணில் ஐஸில் மட்டும் டேஸ்ட் மட்டும் வருது. சொல்லிட்டு பாய்ஸ்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு கேட்குறான் ஜெமினை பிடிச்சி இழுத்துட்டு. ஸோ வந்துட்டு இவன் ஒரு பொண்ணு லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டான்டா, அவளை அப்யூஸ் பண்ணிட்டா, அவளோட விருப்பமாக இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஜேகே அதோட ஷாக்காக பார்க்குறாங்க, எது ஜேகேவா அப்படின்ற மாதிரி. சொன்னதில் வந்துட்டு ரொம்ப பேர்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பாய்ஸ் ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தென் வந்துட்டு என்ஓ அண்ட் வந்துட்டு யோன்ஜோன் அப்புறம் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் கசின்ஸ் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாம் யோன்ஜோனுக்கு அப்படி கண்ணு மட்டும் பிரிஞ்சு வெளியே வந்துடும் போல். ஸோ அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு அது ஜியான் அப்படின்ற ஒய்யன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படி வந்துட்டு இன்னது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே தான் பார்க்குறான், என்ன ஜேகே இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜியான் வந்து ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்திருப்பாள், அதான் சொல்லியிருந்திருப்பான் இங்கே. ஸோ வந்துட்டு லூஸாக ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோன்னு வேணா லவ் பண்ணவே இல்லைடா, நாங்களாம் சொன்னோன்றக்கானதுக்காக ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்க அந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி வந்துட்டு. ஸோ நீங்கள் யோன்ஜோன் லவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் ஆனது யோன்ஜோன் லவ் பண்ணுறதுன்னு சொன்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தானே. நான் தானே அவளை லவ் பண்ணேன், அவனுக்கு இவன் இன்னும் ஓகே கூட சொல்லடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோனுக்கு செம்மக்கோ வருது ஜேகே மேலே. ஜேகே எதுவுமே பேசலை. ஸோ இப்படி அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே வீட்டுக்கும் போகல, எங்கேயும் போகல. ஸோ என்ஓ மட்டும்தான் கூட இருக்கான், மிச்சம் யாருமே கிடையாது. ஸோ என்ஓக்கு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னுமா நம்ம ஜேகேவா இது அப்படின்ற மாதிரி. ஸோ பட் ஜேகேவை நான் சொல்ல பாவமாக இருக்கான், அவன் அப்படி ஒரு மாதிரி அவன் ரொம்ப அடி வாங்கியிருப்பான் இல்லையா. என்னதான் ஃப்ரெண்டு தானே தந்துட்டு ஜேகே செம்மையாக நைட்டு உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறான், தலைகால் புரியாமல்
அப்படியே ஃபுல் போதை ஆயிடுறான். ஸோ வந்துட்டு அப்படியே அவனுக்கே அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். ஸோ அவனுக்கே வந்துட்டு எதுவுமே தெரியல. ஸோ என்ஓ தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ரூமில் படுக்க வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நீங்கள் இப்போ தான் எழுந்திருக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு இப்போ லைட்டாக ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு பயங்கர பெயினாக தான் இருக்கு. ஸோ உங்களோட ரூம்லாம் வந்துட்டு உங்களை தூங்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி போய் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே ஷவர் ஆன் பண்ணிட்டு உங்கள் காஸ்டியூம்ஸில் அப்படியே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஃப்ளோரில் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஜேகே சொன்னதான் ஞாபகம் வருது. ஸோ ஜேகே பண்ண மார்க்ஸ் அங்கங்கே அப்படி நிறையா ப்ளேஸில் இருக்குது. தென் வந்துட்டு அவன் ஹேண்டை வச்சு க்ரிப் பண்ணி பிடிச்சதெல்லாம் அதுவும் ஒரு மார்க் மாதிரி ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே அவன் சொன்னதான் ஞாபகம் வருது. நீ வந்துட்டு உன் பாடின்னு நினச்சாலும் என்னோடய ஞாபகம் மட்டும்தானே உனக்கு வரும். அப்போ உனக்கு எப்படி இருக்கும் நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அதான் ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ டக்குன்னு பாத்திங்ஸ்க்கு அப்படி இருக்கும்ல. ஸோ அதை எடுத்து அப்படியே அவன் டச் பண்ண எல்லா ப்ளேஸும் அப்படியே ஒரு மாதிரி வச்சு ரொம்ப ரப் பண்ணி தேய்க்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த ப்ளேஸில் ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டிஷ் அப்படியே வந்துட்டு ப்ளீட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு சில இடத்துல கீழே வரைக்கும் விழுது. ஸோ லைட்டாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே பாடி ஃபுல்லாக வச்சு டாப் டு பாட்டம் அவன் டச் பண்ண ஒரு ப்ளேஸும் விடாமல் வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சிட்றீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பாடியில் எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி எப்படி தேய்ச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே வேர் பண்ணுறீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு உங்கள் மைண்ட்குள்ளே ஜேகே பேசினது அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸோ ரிப்பீட் மூடில் உங்களால் அப்படி என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஸோ அப்போ தான் பார்க்கும் ஜானி உங்கள் ரூமுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க சுத்தமாக அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவன் இப்படிலாம் இருக்காது ப்ளீஸ் அதை மறந்துடு அவ்வளோதான். நீங்கள் 2 பேர் சொல்லிட்டீங்க அவ்வளோதானு. என்னால் முடியலடி. என் லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி சமாளிப்படுத்துறதுனே தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடாளுங்க கீழே. சரி ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாள் ஜாலியாக வச்சுக்கணும். அப்படியே வச்சுருந்தா நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனுங்க. ஸோ உங்ககிட்ட என்னமோ பேசி உங்களை சமாளிப்படுத்த ட்ரை பண்ணுறாளுங்க. ஸோ நீங்கள் ஸ்டில் அமைதியாக தான் இருக்கீங்க. தென் அப்புறம் வந்துட்டு யோன்ஜுன் இந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க. ஸோ யோன்ஜுன் அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் லவ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்களை ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் 2 ஹேண்ட்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் கை 2 நீங்களே ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நெயிலெல்லாம் அப்படி பிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்ட்குள்ளே ஜேகே சொன்னது இன்னும் ரிப்பீட் மோடில் ஓடிட்டே இருக்கு. ஸோ உனக்கு அங்கே பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே என்ன இது பண்ணுறது தெரியல. உங்கள் பாடி ரொம்ப பெயினாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் டக்குன்னு கத்துறீங்க. ஸோ எல்லோரும் பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் டக்குன்னு ஃபைண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. வந்துட்டு அவங்க எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே உங்களை வந்துட்டு தண்ணிலாம் தெளிச்சு எழுப்புறாங்க. நீங்களும் எழுந்திருக்கிறீங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ பார்க்குக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ தானே இங்கே வந்தீங்க. ஸோ வந்துட்டு அவளுக்கு மேரேஜ்னு சொல்லவும் தானே. இல்லைனா நீங்கள் இங்கே வந்திருக்கவும் தேவையில்லை. ஜேகே கூட அப்படி நடந்திருக்கவும் தேவையில்லை இல்லையா. ஸோ உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு கேட்டே இருக்கா. நீங்கள் விட்டுட்டு நான் வந்துட்டு சிவலுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறா. இல்லை நீ ஒரு நிமிஷம் என்னால் இங்கே இருக்க முடியாது. இங்கே இருந்தால் எனக்கு அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். என் மேரேஜ் வரைக்கும்னாலும் இருந்துட்டு போடி. இன்னும் 2 days தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன். இல்லை சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ வந்துட்டு ஜானி நானும் வரேன்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நீ மேரேஜை முடிச்சுட்டு வா நான் போகிறேன் நான் நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு பார்த்தவங்ககிட்ட கெஞ்சரா ப்ளீஸ் மேரேஜ் வரைக்கும்னாலும் இருடி அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்களும் ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கும் புரியுது உங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அவளும் உங்கள் மென்டாலிட்டியை புரிஞ்சுட்டு சரி அப்படி சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனை எதுவும் பிஸியாக கொண்டு போய் விடுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இல்லை வேண்டாம் நானே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டைம்லாம் போகுது. ஸோ ஜேகே இப்போ தான் வேக் ஆகுறான். ஸோ இது ஒரு ஆஃப்டர்நூன் டைமுக்கு மேலே ஆகிடுச்சு. ஜேகே இப்போ தான் வேக்கே ஆகுறான். ஸோ அவன் வேக்கானே அவனுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவன் ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ பயங்கரமாக குடிச்சிருந்துருப்பான் இல்லையா. ஸோ டைம் பார்க்குறான். டைம் கிட்ட 12:30 1 o'clock அந்த மாதிரி இருக்கான். ஸோ அப்படியே பெட்டை விட்டு இறங்கி ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலை தான் கீழே வைக்கிறான். ஸோ கீழே வச்சா அப்படியே வந்துட்டு அது கீழே ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கா. திரும்பிட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்துட்டு உன்னோட பிளட் ஸ்டைன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உங்களோட பிளட் ஸ்டைனு. தென் அவனோட
பிளாங்கெட் எல்லாமே வந்துட்டு உங்களோட பிளட் ஸ்டெயின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுக்கு பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்து அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவன் வயசுலாம் டேர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சாரி பையன் அப்படி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அழுகுறான். அவன் அப்படியே வந்துட்டு எழுந்து வந்துட்டு ஜிம் வீட்டுக்கு தான் வரான். ஸோ நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் போய் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களை பற்றி தான். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் வீடு அந்த மாதிரியே கிடையாது. ஸோ அதாவது யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும். ஸோ பேரண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்னால யார்ட்டையும் சொல்லலை. ஸோ அவங்களாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு உங்களை நினச்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த மேரேஜ் வீடு அந்த மாதிரியே கிடையாது. அவனுங்க ஃபேஸில் வந்துட்டு அதுவும் வந்துட்டு கல்யாண பொண்ணு பையன் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ ஹாப்பினஸ்ஸே தெரியல. அவங்கள நினச்சி தான் எல்லாம் வந்துட்டு கவலைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜேகே ஃபாஸ்ட்டாக உள்ளே வரான். ஸோ வந்துட்டு ஜேகே வரதை ஃபஸ்ட்டு சிம்மன் ஹவு டேர் யூ, நீ எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சிம்மன் வையன் அப்படின்னு சொல்ல வையனா செத்துட்டெல்லாம் உள்ள இருக்கான்னு பார்க்க வந்தியா, ஃபஸ்ட்டு வெளியே போட வீட்டை விட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சாரி சிம்மன், நான் கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல கோவத்தில் இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்மன் கத்த ஆரம்பிச்சிடுறான். வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவான். நீங்கள் இல்லை அவள் வந்துட்டு சேலுக்கு போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்ல சேலுக்கு போயிட்டாள் அப்படின்னு கேட்காம போயிட்டா, ஃபஸ்ட்டு நீ வெளியே போ, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்மன் சொல்கிறாரு. நீ வந்தேன்னு வச்சுக்கோவேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. ஜேகேவை ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு எனி டைம் உங்களோட நினப்பு தான் வரும். ஸோ அவன் உங்களை லவ் வேறு பண்ணியிருந்துருப்பான். ஸோ இன்னும் ஸ்டில் அவன் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவனுக்கு இப்படி ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு நீங்கள் யோஞ்சனை லவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இப்படி நடந்துட்டா நீங்கள் அவனுக்கு வந்துட்டு நீங்கள் கிடச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு இதில் அவன் ஏதோ ஒரு மைண்ட் தாட்டில் பண்ணிட்டான். ஸோ அவனும் ரிக்ரெட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு இயர்ஸ் 10 ஏஜெல்லாம் உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. பட் நீங்கள் இன்னும் ஸ்டில் மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு ஜெனி தென் வந்துட்டு இன்னும் நிறையா பேர் ஜெவனுக்குலாம் அப்போவே கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அவனுக்கு பேபிஸ் அண்ட் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, ஜேகேவும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களால் எப்படி முடியும். ஸோ வந்துட்டு உங்களால் இன்னும் உங்கள் லைஃப்பில் வேறு ஒரு பையனை நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ஜேகே உங்களை பற்றி நினச்சிட்டே வந்துட்டு மேரேஜ் எதுவும் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஈவன் ஜேகேவோட தம்பிக்கே வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் ஜேகே தான் நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆகிடுச்சுல. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு புசானுக்கு தான் வர்றீங்க. ஸோ உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்க் தென் வந்துட்டு ஜிம்மன். ஸோ பார்க்கோட பேபி 3 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தது வந்துட்டு பார்க் உங்ககிட்ட ஹக் பண்ணுறான். எப்படி இருக்கா என்னோட மாதிரி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அவ்வளோக்கா எதுவுமே பேச கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் ரொம்ப சேஞ்சிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ எதுவுமே பேசலாம். ஸோ கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்க. தென் அந்த பேபி மட்டும் தூக்கி வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு குட்டி குழந்தை வந்துருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேபி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்க் வாங்கி வச்சுட்டு அவள் கொஞ்சிட்ருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஜிம்மன் வீட்டிலேருந்து ஜிம்மன் வீட்டில் கிடையாது, இது வந்துட்டு ஜிம்மனோட தனி வீடு. ஸோ ஜிம்மன் தென் பார்க் அவனோட பேபி மட்டும் இருப்பாங்க அந்த வீடு. ஸோ அங்கே வந்துட்டு சுகா தென் வந்துட்டு யோன்ஜூன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருப்பாங்க. பட் ஜேகேக்கு தெரியாது நீங்கள் வரீங்க அப்படின்றதே. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. பட் அவங்க தான் வந்துட்டு மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் உங்கள் ஃபேஸில் நோ ரியாக்ஷன். ஸோ நீங்கள் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ பட் கேட்ட கொஸ்டின் மட்டும் பதில் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட லேப்பில் பேபி உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்கா. ஸோ ஒரு கேர்ள் பேபி. ஸோ அப்போ தான் ஜேகே கேஷுவலாக வந்துட்டு வரான். ஸோ சம்திங் எதுக்காகவோ இதுக்காக வந்திருப்பான். ஸோ வந்துட்டு உங்களை பார்த்தா ஷாக் ஆகுறான். ஸோ பார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த வாய்ஸை கேட்டு உங்களுக்கு போய் ஏதோ பண்ணுது. அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே தான் நிற்கிறான். ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ஐஸ்லாம் ஒரு மாதிரி கலங்குது. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயப்படுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சோஃபாலாம் டைட்டாக ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க பயத்தில். ஸோ அப்புறம் அவங்க மூடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த உங்கள் லேப்பில் உட்காந்துருக்குள்ள பேபி அது வந்துட்டு உங்களை மம்மி அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கூப்பிடுது. ஸோ நீங்கள் டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிட்டு பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான்.
ஸோ பேபி உங்ககிட்ட ஏதோ உட்காந்து சம்திங் பேசிகிட்ருக்கு. ஸோ நீங்களும் கேன்சல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது ஒரு 4 இயர்ஸ் பேபின்றப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு பேசுவோம் இல்லையா? ஸோ நீங்களும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அதெல்லாம் பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. ஸோ அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு மைண்ட் தாட் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஜிமின் வீட்டை விட்டு வெளியே போ ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீ பயந்துருக்க வரைக்கும் இங்கே வராத போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறான். ஸோ ஜேகேவை ஸோ ஜிமின் அனுப்பி வைக்க ஜேகேவும் போயிடுறான். ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு அப்படியே மைண்ட் தாட்டு தான். ஸோ ஜேகே அவனோட கிளாஸட் ஓப்பன் பண்ணி அவன் ரூமுக்கு வந்துட்டு ஸோ அவனோட கிளாஸட் ஓப்பன் பண்ணி உங்களோட அந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அந்த அன்னைக்கு போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் தான் எடுக்கிறான். ஸோ ஸ்டில் அந்த ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே அந்த பிளட் ஸ்டைன்லாம் ரொம்ப காஞ்சு போய் 5 இயர்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. பட் அது ஸ்டில் அந்த ஒயிட் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவன் அப்படியே பயங்கரமாக அழறான். சாரி நீ திரும்பி வந்துட்டியா, அது யார் நம்ம பேபியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச வர வந்துட்டு அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கன்சீவ் ஆகியிருந்தால் அது உங்கள் பேபியாக தானே இருக்கும். ஸோ ஏஜும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவன் பாட்டு அப்படியே வந்துட்டு அழறான். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு சந்தோஷமாகிறது அழுகிறது எதுவுமே தெரியல. ஸோ வந்துட்டு அதை ஒருவேளை நம்ம பேபியாக தான் இருக்குமோ, நம்ம பேபி தான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஸோ இப்படி அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. அப்படி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸோ நீங்கள் ஏஞ்சல் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஏஞ்சலோட ஃபேமிலிலாம் பார்த்து பேசுகிறீங்க. ஸோ ஏஞ்சலுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவனும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் மேரேஜ் பண்ண வேணும் தான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். பட் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க என்னால் முடியாது, என் லைஃப் லாங் இந்த கில்ட் என்னை விட்டு போகவே போகாது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கும் ப்ராப்ளம் எனக்கும் ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் நீ வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும், உனக்கு இன்னும் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவனும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு வந்துடுறீங்க, அதாவது ஜிம்மன் வீட்டுக்கே வந்துடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஜிம்மன், தென் பார்க், அப்புறம் பார்க்கோட பேபி அண்ட் நீங்கள் உங்கள் கையில் இருக்க குட்டி பேபி. ஸோ அந்த குட்டி பேபி பேர் வந்துட்டு லீஜி, ஓகேவா? அண்ட் அடிஷ்னலாக வந்துட்டு இன்னும் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, இந்த கிரேட் ஐயோ அண்ட் வந்துட்டு லீ ஜாங் சுக் 2 பேர் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ லீ ஜாங் சுக் ஓகேவா? ஸோ உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க நார்மலாக. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அவன்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டான் அவன். ஸோ வந்துட்டான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருப்பீங்க, கவுச்சில் தான். ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட சாரி வாயான்னு சொல்லிட்டு உங்கள் காலே விழுந்துடுறான். ஸோ வந்துட்டு ஜிம்மின்னு எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணி அப்படியே வந்துட்டு கிட்ட வந்துட்டு உங்கள் முன்னாடி நீங்கள் ஏஞ்சி நின்றுப்பீங்க, முன்னாடி வந்துட்டு அவன் நீட் டவுன் பண்ணி வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன் சாரி சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப விட்டு அப்படியே அப்பாலஜிஸ் கேட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் இப்படியே இந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்பாலஜிஸ் கேட்குறதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 1500 சாரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே எல்லோரும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவஸ்லாம் அப்படியே ட்ராப் ஆகி அப்படி பண்ணிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு அழுதுட்ருக்கான். ஸோ வந்துட்டு அவன் ப்ளீஸ் வாங்க நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ நான் அப்புறம் நம்ம பேபி அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு நீங்கள் எதே பேபி அப்படின்னு நீங்கள் ஆமாம் லீஜி நம்ம 3 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த பக்கம் ஐயோ லீ ஜாங் சுக்கும் எதே எங்கள் கொல்ல நீங்கள் வச்சுட்டு எப்போ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஜேகே அப்போ இது ஒயனோடது இல்லையா அப்படின்னு சொல்ல. ஒயனோடதா லீஜி எங்கள் பேபி அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் அதுலேயே இது ஜி, ஸோ 2த்துக்கும் சேர்ந்து லீஜின்னு பேர் வச்சிட்டாங்க, அவங்களோட பேபி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜேகே பணத்தில் பார்த்து சிரிப்பு வந்திருக்கும். அந்த கடைசியாக நீ நான் நம்ம பேபின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, ஸோ அப்போவே உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன தான் அவன் அப்படி பண்ணியிருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அவன் ஒரு பர்சன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த லவ் வந்துட்டு மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. பட் உங்களுக்கு ஸ்டில் கோவமாக இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. பட் நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசன். ஸோ டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை தான் வேட பார்க்குறான். ஸோ என்னோட குழந்தெல்லாம் கிடையாது, நான் கன்சீவாக ஆகவே இல்லை, அது வந்துட்டு ஐயோ தென் லீ ஜாங் சுக்கோட குழந்தை அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு பார்க் வந்து மீன் வந்துட்டு உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்னையா இது அப்படி சொல்லிட்டு என்ன நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இது திடீர்னு லூசமாக சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வேடாக பார்க்குறானுங்க. ஸோ வந்துட்டு ஜேகே என்னமோ நான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சு பார்த்துக்கிறேன், பாஸ்டெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சு பார்த்துப்பியா, நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டேல்ல அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் என்ன 2 பேருக்கும் மேரேஜ் தான். ஸோ இப்படியே ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள்
இப்படியே 2 ஹவர்ஸ் லேட்டர் அப்படியே ஒரு மார்னிங் டைம். ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை வந்து எழுப்புறீங்க. ஜேகே லேட்டாச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே ஏஞ்சி உட்காந்துட்டு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற வேர்ட் ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் விட்டுட்டு போதும் ஜேகே ஐயோ அப்படின்னா நீங்கள் 2 வருஷமாக அந்த சாரி கேட்டு தானே இருக்காங்க. சாரி ஏன்டா இப்படி கேட்டுட்ருக்க ஐ எம் சாரிடா ப்ளீஸ் எந்திரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆன அடுத்த நாள்லேருந்து உங்ககிட்ட சாரி சாரி சாரி, அதாவது எந்திரிக்கிற நாள் ஏஞ்சோன்னு உங்ககிட்ட கேட்குறவர் சாரி. ஸோ இந்த 2 இயர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோவமாக போயிருந்துருக்கு உங்களுக்கு. பிகாஸ் அவன் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு கேட்குற வேர்ட் சாரி தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு அவன் நினச்சா பாவமாக இருக்கும். ஸோ போதும்டா ஸ்டாப் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். பட் அவன் இன்னும் ஸ்டில் கேட்டே தான் இருப்பான். அண்ட் வந்துட்டு உங்களை மேனேஜ் பண்ண அடுத்த டேலேருந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் ஸோ உங்கள் இஷ்டமே இல்லாமல் வந்துட்டு உங்களை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வந்துட்டு இன்னும் 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ 2 இயர்ஸாக ஏன் அப்படி சைலண்ட்டாக தான் இருக்கான். ஸோ அவ்வளோ ஒரு கேர் பண்ணி உங்களை ரொம்ப அப்படியே அழகாக பார்த்துக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கோவம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஸோ லவ் தான் இப்போ அவன் மேலே அன்கண்டிஷ்னலாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவன் வந்துட்டு உங்களை இன்ன வரைக்கும் கிஸ் கூட பண்ணது கிடையாது. ஸோ ஃபோர்ஹெட் கிஸ் கடைசியாக உங்களோட மேரேஜ்க்கு பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் உங்களை கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணது கூட கிடையாது. ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கு பெயின் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். க்யூட்டாக கிட்ட சாரி கேட்பால, சரி போதும் போதும் நீ கிளம்பு ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். ஸோ வந்துட்டு 10 o'clock ஆஃபீஸ்க்கு போனால் 9 o'clock கிளம்புனா 10 o'clock போய் சேர்ந்துருவான். ஸோ வந்துட்டு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் ஏஞ்சி வந்து உங்களுக்கு தான் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறான் குக் பண்ணுறதுக்காக. ஸோ மார்னிங் ரொட்டீன் அவனோடது இதுதான். ஸோ ஏஞ்சதும் வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படியே பார்த்துட்ருக்க அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நீங்கள் சரி போதும் டைம் ஆகிடுச்சு டைம் 8 o'clock ஆகிடுச்சு போய் கிளம்பு ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் போதும் நான் ரெடி பண்ணுறேன் போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனை சிரிச்சிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் எப்படி ஜேகே நினச்சி குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சிரிச்சிட்டே ஸோ அப்படியே பழைய மெமரிஸ்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. அது ஒன்று அப்படியே பேட் மெமரியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி அந்த ஆஃப்டர் 5 years கழிச்சு காமிச்சோன்னா வந்துட்டு அந்த மேரேஜ் வந்துட்டு உங்களுக்கு அந்த அன்றைக்கி சாரி கேட்டிருப்பான். அதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வருது. அண்ட் இந்த 2 yearsல அவங்கள பார்த்துக்கிட்டான் அதெல்லாம் நினச்சா வந்துட்டு அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்மைல் வருது. ஸோ ஸ்மைல் பண்ண நீங்களும் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க. தென் அவனும் போய்ட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டு உங்கள் கூட உட்காந்து டின்னர் கிடையாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களை அவன்படியாக உட்காரிச்சு சாப்பிட வச்சுட்ருக்கான். ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அவனுக்கு கிளம்பிட்டா சரி வாங்கி கட்டான டைமுக்கு சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு சரி நான் ஆஃப்டர்நூன் கால் பண்ணுறேன் இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ மேபி 7 o'clockலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஓகே டைம் ஆகிடுச்சு டைமை பாரு 9:30 கிட்ட ஆக போது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ அவனும் பார்த்துட்டே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு போயிடுறான். ஸோ இப்படி கால் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்படி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக போகுது. வந்துட்டு பார்க்கோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்கோட பேபிஸ் கூட விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த டே போகுது. ஸோ பார்க்குக்கு வந்துட்டு இப்போ 2nd கவுண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு வந்துட்டு 2nd பேபி வந்துட்டு பிறந்துருச்சு. ஸோ அந்த பேபிக்கு வந்துட்டு ஒரு 2 years அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு பார்க் உங்ககிட்ட வயன் எத்தனை நாளைக்கு எங்கள் குழந்தைய வச்சு விளாட்றதா பிளானு இப்போ உங்கள் குழந்தைய நாங்கள் வச்சு விளாட்றது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் அந்த வருஷம் கழிச்சு உங்களை வந்துட்டு இந்த 2 yearsஸாக தான் கொஞ்சம் நார்மலாக பழைய ஒயனாக பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் அப்போ தான் சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாளாக சேஞ்ச் ஆகிட்ருக்கீங்க. எப்படியோ நம்ம தான் செல்தாவணி மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமாக தான் கிளம்பி வரீங்க. ஸோ உங்கள்கிட்ட இது டெய்லி ரொட்டீன். ஸோ ஜேகேவை அனுப்பி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங்காக வந்து குக் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு பார்க் வீட்டில் தான். ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தென் வந்துட்டு ஜேகேவாக குக் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அவனை வந்துட்டு ஒரு 7, 8 அந்த மாதிரி வந்துடுவான். ஸோ இப்படி கிட்டத்தட்ட 7 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் 7 o'clockலாம் வந்துடுன்னு சொல்லிட்டு போயிருந்துப்பாள். ஸோ 7 o'clock ஆனோடனே டான் அப்படியே வந்துட்டு காலிங் மேலே ரேங் ஆகுது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஸ்மைலோட போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் வந்துட்டு ஜேகே தான். ஸோ அவ்வளோ டயர்டாக நிற்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை லைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ என்னாச்சு ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ரொம்ப ஒர்க் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சொல்கிறான் சரி நீ போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா நான் உனக்கு வந்துட்டு சாப்பாடு
சர்வ் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனும் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஏதோ டீப்பாக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஜேகே அவன் சாப்பிட வரான். ஸோ அவனும் உட்காந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ நீங்களாம் ஃபீட் பண்ண சாப்பிட்றீங்க. ஸோ ஒரு வேளையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு நைட்டு வந்துட்டு முடிக்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜேகேக்கு மில்க் மட்டும் எடுத்துகிட்டு தென் அப்படியே ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஜேகே அவன் ரூமில் தான் இருக்கான். தென் அவனும் ஏதோ ஃபைல் வச்சு வந்துட்டு இதை பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததும் ஃபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி உட்காடுறான். ஸோ நீங்களும் மில்க் கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே அவன் குடிக்கிறான். ஸோ அவன் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே டம்ளர் வச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் படுத்துறான். நீங்கள் ஒரு பக்கம் படுத்துடுறீங்க. ஸோ நீங்கள் இப்படியே வந்துட்டு ஏதோ டீப்பாக யோசிச்சிட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோல் ஆகி போயிட்டு ஜேகேவோட ஆர்ம்ஸ் கிட்டே போயிட்டு ஜேகே அப்படியே டைட்டாக பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கு அப்படியே என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு மாதிரி தான் அவன் என்னாச்சு என்ன அப்படின்னு மாதிரி அவன் ஒன்றும் இல்லையா அப்படின்னு மாதிரி நீங்கள். ஸோ பிகாஸ் நீங்கள் ஜேகே அவ்வளோ ஒரு டைட்டாக ரொம்ப க்ரிப்பாக ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஃபுல் க்ரிப்பையும் கொடுத்தா. ஸோ வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அப்படின்னு வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜேகே செஸ்ட்டில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹெட் அப் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னு வந்து அவங்கள பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே கிட்ட ஜேகே பேபி பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ எனக்கு அப்படின்ற மாதிரி என் காதில் ஒரு ஆங்கிள் கேட்டுச்சு அப்படின்னு மாதிரி அவன் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். பேபி வேணும், ஐ வாண்ட் பேபி, ஸோ ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே டப்புன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு என்ன சொன்னேன் இந்த மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். போடா ஒரு தடவை தான் சொல்ல முடியும், ஆல்ரெடி நீ கேட்ட இன்னொரு தடவை சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அப்படின்ற மாதிரி அவன் இப்போ உனக்கு ஓகேவா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓகே தான் பட் வேணாம் ஏன் ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை உனக்கு வலிக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் நீங்கள் ஓவர் கேர்ரா டே என்னடா நீ அப்படின்ற மாதிரி வந்து நானே ஓகே சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ அவன் நினச்சா பாவமாக இருக்குது பட் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவன் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தானே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் தான் போய்ட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கிஸ் பண்ணக்காட்டி அவனும் உங்களை விட்டு சாஃப்டாக ரொம்ப ஜென்டலாக கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் மெல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவங்க நெக்கில் வந்துட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு பைட் பண்ணுறான். ஸோ நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஸ்பெஷலாக கத்துறீங்க. ஸோ வந்துட்டு என்னாச்சு வலிக்குதா அப்படின்ற மாதிரி அவன். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ரொம்ப ஜென்டலாக வந்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வந்துட்டு மூவ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு 7 years பேக் போனால் உங்களுக்கு அப்படியே பழைய மெமரிஸ் லைட்டாக ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. இந்த ஜேகேவா அந்த ஜேகே அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு இப்போ நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துடுறீங்க. ஸோ அதில் சீக்கிரம் அதை ஒன்று அப்படி பேட் மெமரி அப்படின்ற மாதிரி மறந்துடுறீங்க. ஸோ அப்படி ஒரு மூவ் ஜென்டலாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு போயிடுறான். கரெக்டாக இன்செர்ட் பண்ண போகிறான். ஸோ உங்ககிட்ட ஐ யூ ஷியோர் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் எஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனை அப்படி இன்செர்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் எப்படி லைட்டாக பெயினில் கத்துறீங்க. ஸோ வந்துட்டு வேணும் என்ன சின்ன வேணால் புல்லட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன். ஸோ நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் புல்லட் பண்ணிடுறேன்னு வேண்டாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே உங்கள் மேக்கப் செக்ஷன் போயிட்டே இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு ஜேகே அப்படியே ஜென்டலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே புல்லட் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே எதுவும் பெயினாக எதுவும் இருக்குது அப்படின்னு மாதிரி அவன். ஸோ நீங்கள் வந்துட்டு அச்சோ ஓவர் கேராக இருக்காது, ஓவர் ஆக்டிங்னா செட் ஆகலை ஜேகே உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. என்னை பார்த்தா ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி அவன். ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப கேரிங்கான பர்சன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உன் ஃபேஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. ஐம் சாரி அப்படின்னு மாதிரி அவன். நீங்கள் ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதுதான் நீங்கள் அவன் லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறீங்க. இனி உன் வாழ்ல வச்சுக்குவேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை அப்படின்னு மாதிரி அவன். ஸோ நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன். நீ எனக்கு சாரி சொல்லு, நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே நம்ம இதோட வந்துட்டு இந்த ஒன் சட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ஹாப்பி லைஃப் ஹாப்பி என்டிங். ஸோ த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்சன் அவங்க ஒரு தடவை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க.
ஸோ சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ லவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அவங்கள கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதான் மால் ஆஃப் தி ஸ்டோரி. அண்ட் ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு இல்லை. ஸோ நம்ம அதுதான். ஸோ இதோட வந்துட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருக்கு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள்.